வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எல்லா கிளாஸ் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வகுப்பு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், அதாவது தமிழில் வந்து செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்ங்கிறது செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை. செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்லுவோம். அதை மாத்திரப்போ திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு மாற்றுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் மாற்ற போகிறோம். எல்லாத்தையும் எல்லா சென்டென்ஸ் அதே மாதிரி தான் மாற்ற போகிறோம். செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை. இப்போ சப்ஜெக்ட் becomes ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் becomes சப்ஜெக்ட். நல்லா கவனிங்க. ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக உள்ளது பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறும். அதே மாதிரி ஆப்ஜெக்டாக உள்ளது becomes சப்ஜெக்டாக மாறும். இது வந்து எல்லாருமே எழுதுவாங்க. இது ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின்லேயே இப்போ ஆக்டிவில் எஸ் உள்ளது பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ஆயிரும். பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் உள்ளது ஆக்டிவில் மாத்திரப்போ சப்ஜெக்டாக மாறிடும். அது போக அந்த பை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். எதுலன்னா செயற்பாட்டு வினை. பேசிவ் வாய்ஸில் பை அப்படிங்கிறத பைனா ஆல், யாரால், அவரால் செய்யப்பட்டது, இவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து பை அப்படின்னு ஆட் பண்ணுவோம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ். வாய்ஸ் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ஏ வேர்ப். வாய்ஸ் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் ஏ வேர்ப். வாய்ஸ்ங்கிறது என்னன்னா ஃபார்ம் ஆஃப் ஏ வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட், இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட். இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறது என்ன? இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட். யார் செய்கிறாங்களோ செய்பவர், செய்பவரை குறிப்பது இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட். இது வந்து பேசிவ் வாய்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ஸ் டு ஆக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் டு ஆக்ஷன்ஸ். இது வந்து செயலை குறிக்கிறது. செய்த செயலை குறிப்பது பேசிவ் வாய்ஸ். செய்பவரை குறிப்பது சப்ஜெக்டை குறிக்கிறது, சப்ஜெக்டை குறிக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். செய்த செயல் இருக்கு இல்லையா? அந்த செயலை குறிப்பது வந்து பேசிவ் வாய்ஸ். இப்போ இதில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேர்ப், ஹவு டு சேஞ்ச் த வேர்ப், சேஞ்சிங் த வேர்ப். வேர்பை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? ஹவு டு சேஞ்ச் த வேர்ப் ஆர் சேஞ்சிங் த வேர்ப். பாயிண்ட்ஸ் டு கீப் இன் மைண்ட். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள் தெரிஞ்சதுன்னா உங்களால் எந்த மாதிரி சென்டென்ஸாக இருந்தாலும் எழுத முடியும். இந்த சேஞ்சிங் த வேர்ப், அதாவது வேர்ப் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, முதல்ல இந்த கொடுத்துருக்கிற வேர்ப், த கிவன் வேர்ப், த கிவன் வேர்ப் இஸ் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். கொடுத்துருக்கிற வேர்ப் பி ஃபார்ம் வேர்பாக இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னா ஆம், இஸ், ஆர். இந்த 3 ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ், வேர், பாஸ்ட் டென்ஸ். இந்த 5 தான் வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் என்னன்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இது வந்தாலே வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். பி ஃபார்ம் வேர்ப் எந்த இடத்துல வந்தாலும் பின்னாடியே வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் பி ஃபார்ம் வேர்ப் வந்தால் பேசிவ் வாய்ஸில் நீங்கள் என்ன எழுதணும்? பீயிங் எழுதணும். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருந்தா இது எல்லாமே பார்க்கணும் நீங்கள். வேர்ப், த கிவன் வேர்ப் இஸ், வாட் டென்ஸ் இஸ் த கிவன் வேர்ப்? த கிவன் வேர்ப் இஸ் பி ஃபார்ம் வேர்ப்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன எழுதுறீங்க? பீயிங். பேசிவ் வாய்ஸில் என்ன எழுதுறீங்க? பீயிங் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அடுத்தது the given verb is have family. பாருங்க, have, has, had. have, has, had இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்திருந்தா ஆக்டிவ்ல, இங்கேயே தேர்ட் ஃபார்ம் வந்திருக்கும். உங்களுக்கு அப்போ இது ஈஸி. தேர்ட் ஃபார்ம் அப்படியே எடுத்து எழுதிடலாம், மாற்ற வேண்டியதில்லை. இதோட பீன் மட்டும் சேர்த்துனா போதும். பீன், பீஇஎன், பீன். அப்போ ஹேவ்னா ஹேவ் பீன், ஹேஸ்னா ஹேஸ் பீன், ஹேட்ங்கிறது ஹேட் பீன். ஹேவ்ங்கிறது என்னது? ஹேவ் பீன். ஹேஸ்னா ஹேஸ் பீன், ஹேட்னா ஹேட் பீன். அப்புறம் இங்கேயே தேர்ட் ஃபார்ம் இருக்கும், அதை எடுத்து அப்படியே எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடல்ஸ். மாடல்ஸ்ன்றது உங்களுக்கு மொத்தம் 13 இருக்கும். மாடல் ஆக்சிலரிஸ் பார்த்துருக்குறோம், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்குறோம். மாடல் ஆக்சிலரிஸ், மாடல்ஸ் வந்து மொத்தம் 13. அதில் மாடல்ஸ் 13 இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஷல், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட் இருக்கு இல்லையா? அந்த 13 மாடல்ஸாக இருந்தால் பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். பாருங்கள், பி ஃபார்ம் வேர்ப் வந்தால் பீயிங், ஹேவ், ஹேஸ், ஹேட் வந்தால் பீயிங், மாடல்ஸ் வந்தால் பி. இது எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்.
இது எல்லாமே என்னது ஹெல்பிங் வெர்ப், அதாவது மெயின் வெர்புக்கு முன்னாடி வரும். மெயின் வெர்ப் இருக்கு இல்லையா, மெயின் வெர்புக்கு முன்னாடி வரக்கூடியது தான் ஹெல்பிங் வெர்ப், சப்போர்ட்டிங் வெர்ப். இது எல்லாமே ஹெல்பிங் வெர்ப்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஃபார்ம் வெர்ப், have, has, had, மாடல்ஸ் இது எல்லாமே வெர்புக்கு மெயின் வெர்புக்கு முன்னாடி வரக்கூடியது. அதாவது இதெல்லாம் ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்தாலே நீங்கள் பீயிங், அப்புறம் பீயிங், அப்புறம் பி ஃபார்ம் வெர்ப் வந்தால் பீயிங், have, has, had வரப்போ பீயிங், மாடல்ஸ் வரப்போ பி அப்படின்னு எழுதிக்கலாம். இது எதுவுமே வரல, இது எதுவும் சப்போர்ட்டிங் வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் எதுவும் வரல, மெயின் வெர்ப் வந்திருக்கு அப்படின்னா the given verb is present tense. You write என்ன எழுதுறீங்க am, is, are. சிங்குலர் வந்தால் am, is போடுவோம், ப்ளூரல் வரப்போ are எழுதுவோம், அப்புறம் தேர்ட் ஃபார்ம். அதாவது சப்போர்ட்டிங் வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் எதுவும் வராமல் மெயின் வெர்ப் வந்திருந்து அந்த வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம பேசிவ்ல என்ன எழுதுவோம் am, is, are plus தேர்ட் ஃபார்ம். The given verb is past tense. The given verb is past tense. Was அல்லது were. Was என்றது சிங்குலர், were வந்து ப்ளூரல் plus தேர்ட் ஃபார்ம். இந்த 5 பாயிண்ட் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்க பேசிவ் வாய்ஸ் என்னாலே தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம். பேசிவ் வாய்ஸ் நல்லா கவனிங்க. பேசிவ் வாய்ஸ் என்னாலே வேர்போட தேர்ட் ஃபார்ம், அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இப்போ நம்ம இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொஞ்சம் எழுதியிருக்கிறோம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ராணி ஈஸ், அது இல்லாமல் நீங்கள் இங்கே கவனிக்கணும் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் ஐ வரப்போ நம்ம மீயாக மாற்றலாம். நான், என்னுடைய, எனக்கு, என்னால், வி நாங்கள், எங்களுக்கு, எங்களால், தே அவர்கள், அவர்களுக்கு, அவர்களால், எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். யூ வந்தால் யூவாக மாறும், ஹீ வந்து ஹிம், ஷீ வந்து ஹர், இட்னா இட். இது வந்து நம்ம பேசிவ் வாய்ஸில் ஐ வந்து என்னவா மாறுது மீ, வி வரப்போ அஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம சென்டென்ஸ் போயிடலாம். இப்போ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க. ராணி இஸ் சிங்கிங் ஏ சாங் இருக்கு. ராணி இஸ் சிங்கிங் ஏ சாங். இந்த ராணி இருக்கு இல்லையா, இது வந்து சப்ஜெக்ட். இஸ் சிங்கிங், இந்த ரெண்டுமே verb. இஸ் சிங்கிங்கிறது verb. ஏன்னா இஸ் வந்துருக்கு, verb plus ing வருது. எப்போவுமே பி ஃபார்ம் verb வந்தால் பின்னாடி verb plus ing இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அதுதான் வந்து ரெண்டுமே verb. இது மட்டும் verb இல்லை, இது வந்து ஹெல்பிங் verb, இது மெயின் verb. அப்போது பி ஃபார்ம் verb இந்த ரெண்டும் சேர்ந்து verb. இது சாங் இருக்கு இல்லையா, ஒரு பாடல், அது வந்து ஆப்ஜெக்ட். SVO, SVO. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், பேசிவ் வாய்ஸ் வரப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும்னு சொல்லியிருக்கேன். பேசிவ் வாய்ஸ் வரப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ். நான் எழுதியிருக்கிற எல்லா சென்டென்ஸுமே ஆக்டிவ் வாய்ஸ். இதை சேஞ்ச் இன்டு பேசிவ் வாய்ஸ். இதை நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றுவோம். கொடுத்துருக்குற எல்லா சென்டென்ஸுமே ஆக்டிவ் தான். இதுலேருந்து பேசிவ் எப்படி மாற்றுறது, நம்ம எழுதுறது எல்லாமே இப்போ பேசிவ். இப்போது ஏ சாங், ஏ சாங் என்ன ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்திருக்கு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும். ஏ சாங் முன்னாடி எழுதிட்டோம். இப்போ வேர்ப் மட்டும்தான் மாறுது இல்லையா, ஒன்றுமே மாறாது பாருங்க. சாங் முன்னாடி வந்துடும், ராணி கடைசியில், சப்ஜெக்ட் கடைசியாக போயிடும், ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் வந்துடும். சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட். வேர்ப் மட்டும் நல்லா கவனிங்க. இஸ் சிங்கிங். இந்த கிவன் வேர்ப் இஸ் பாருங்க, பி ஃபார்ம் வேர்ப் வந்திருக்கா, அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கா. இந்த ரெண்டுமே வந்து நான் என்ன சொன்னேன், பிஇ. டேபிளில் நல்லா கவனிங்க, பிஇ. அப்போ ஏ சாங் என்றது சிங்குலர் தானே, ஈஸ் போட்டுக்கலாம். ஏ சாங் இஸ் பேசிவ் வாய்ஸில் பீயிங். ஏன் பீயிங் போடுறோம்னா மேலே பி ஃபார்ம் வேர்ப் வந்திருக்கு, அதனால பீயிங் போடுறோம். ஏ சாங் இஸ் பீயிங். சிங்கோட தேர்ட் ஃபார்ம், சிங், சாங், சங். தேர்ட் ஃபார்ம் தானே, சங். ஏ சாங் இஸ் பீயிங் சங் பை சேர்த்துக்கிறோம், பை ஆட் பண்ணிக்கிறோம். ராணி, சங் பை ராணி. ஏ சாங் இஸ் பீயிங் சங் பை ராணி. அவ்வளோ பாருங்க. ராணி சப்ஜெக்ட் கடைசியாக வந்திருக்கு, ஏ சாங் ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்திருக்கு. வேர்பு மட்டும் என்னவா மாறி இருக்கு, ஈஸ் சிங்கிங்கிறது என்னவா மாறி இருக்கு, ஈஸ் பீயிங் சங், ஈஸ் பீயிங் சங். அடுத்த சென்டென்ஸ், we are drawing this picture. we subject, are drawing verb, this picture என்கிறது ஆப்ஜெக்ட்.
we are drawing this picture. S V O. இப்போ O முன்னாடி வந்துருமா? this picture அதுக்கப்புறம் verb பாருங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஈஸியாக யார் வேணாலும் எழுதலாம், ரொம்ப ஈஸி தான். இந்த verb மட்டும் எப்படி மாற்றுறதுன்னு ஆர் டிராயிங். ஆர் டிராயிங் ஆர் பாருங்க டேபிள் எங்கே இருக்குது, பி ஃபார்ம் வேர்பில் இருக்குது, verb ப்ளஸ் ஐந்து இருக்குது. அப்போ நம்ம பீயிங் சேர்க்கணும் இல்லையா, பேசிவில் பீயிங் எழுதணும் இல்லையா. அப்போது திஸ் பிக்சருங்கிறது இட்டு தானே, சிங்குலர் தானே. ப்ளூரலாக இருந்தால் ஆறு, சிங்குலர் தானே, அப்போ ஈஸ் எழுதிக்கலாம். திஸ் பிக்சர் ஈஸ் பீயிங் சேர்க்கணும் இல்லையா. திஸ் பிக்சர் இஸ் பீயிங் ட்ராவோட தேர்ட் ஃபார்ம் ட்ரா, ட்ரூ, ட்ரான். இங்கே பாருங்கள் சிங், சாங், சங், ட்ரூ, ட்ரா, ட்ரான், ட்ரான். ட்ரான் பை வி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வி வந்தால் என்ன சொன்னேன், அஸ், யூஎஸ் அஸ். திஸ் பிக்சர் இஸ் பீயிங் ட்ரான் பை அஸ். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா they have enjoyed the tour. they subject, have enjoyed ரெண்டுமே verb, the tour object. the tour. இப்போ நம்ம ஆப்ஜெக்டாக மாற்றிடலாம், சப்ஜெக்டாக மாற்றிடலாம். the tour புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுமே உங்களுக்கு பி ஃபார்ம் வரும். இது ஹேவ் வந்துருக்கு, ரெண்டாவது பாயிண்ட் ஹேவ் வந்திருக்கா. இப்போ ஹேவ் வரப்போ பீன் சேர்த்துக்கணும். அப்போ த டூர் மேலே ஹேவ் இருக்குது, ஹேவ் பீன். நான் இந்த டேபிள் வரப்போ உங்களுக்கு சொன்னேன் ஹேவ்னா ஹேவ் பீன், ஹேஸ்னா ஹேஸ் பீன், ஹேட்னா ஹேட் பீன். ஆனால் இங்கே த டூர் ஹேவ் பீன் வராது, ஹேஸ் பீன். ஏன் அப்படின்னா த டூருங்கிறது இட்டு, டூரை அதுன்னு தான் சொல்லுவோம். டூர் போயிட்டு வந்துட்டு, ஆனால் போயிட்டு வந்துட்டு அப்படிவோம், இட்டு இல்லையா. அதனால் ஹேஸ். த டூர் ஹேஸ் அப்புறம் பீன் சேர்த்துடும், ஹேஸ் பீன். ஏன்னா ஹேவ் ஹேஸ் ஆட் வந்து பீன் சேர்த்து சொன்னேன், ஹேஸ் பீன். இங்கேயே வந்து தேர்ட் ஃபார்ம் இருக்கும். இது வந்து பிரச்சனையே இல்லை நமக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் பி ஃபார்ம் வர்றப்போ நம்ம தேர்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். சிங்கிங்கிறது சங், டிராயிங்கிறது ட்ரான். ஆனால் இங்கேயே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டேபிள் நல்லா பாருங்கள். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. இந்த ஹேவ் ஹேஸ் ஆட் வந்தால் நீங்கள் பீன் மட்டும் ஆட் பண்ணுங்க போதும். அப்போ த டூர் ஹேஸ் பீன் மேலேயே இருக்கும் என்ஜாய்டு பை. தே வந்திருக்கு இல்லையா, தே வரப்போ என்ன மார்க் சொன்னேன், தேவை. என்ஜாய்டு பை தேவை, என்ஜாய்டு பை தேவை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவி ஹேஸ் பாட் ஏ கார். Ravi has bought a car. Ravi has bought a car. A car has வந்து என்ன சொன்னா உங்களுக்கு, has வந்தால் has been போட சொன்னா. இங்கே has தானே இருக்குது, been மட்டும் சேர்த்துக்கலாமா. a car has been. அப்புறம் மேலேயே இருக்கும் have has add வந்தால் உங்களுக்கு தேர்ட் ஃபார்ம் மேலேயே இருக்கும், கொஸ்டின்லேயே இருக்கும். அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். has been bought by யாரால், ரவி. a car has been bought by ரவி. a car has been bought by ரவி. ரொம்ப ஈஸி பாருங்க. has மட்டும் என்ன இருக்குது, has been ஆயிருக்கு. has பதிலாக has been, இந்த பீன் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். மீது அப்படியே எடுத்து எழுதிருக்கோம் பாருங்க. இந்த கார் வந்து முன்னாடி வந்திருக்கு, ரவி கடைசியாக வந்திருக்காரு. ஹேஸ்ங்கிறது என்ன இருக்குது, has been. ரொம்ப ஈஸி. அடுத்தது the HM will discuss the matter. The HM subject will discuss, verb will discuss the matter. இப்போ the matter உங்களுக்கே தெரியும், the matter. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா will வந்துருக்கு. வில்லுங்கிறது மாடல்ஸ் தானே. மாடல்ஸ் வந்தாலே என்ன எழுத சொன்னேன், பி. மாடல்ஸ் வந்தாலே பி. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டோம். பி ஃபார்ம் verb வந்துச்சா பீயிங், ஹேவ் ஹேஸ் ஆட் வந்துச்சு பீன். இப்போ மாடல்ஸ் வந்தா பி. அப்போ த மேட்டர் வில்லுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், வில் பி. அப்புறம் டிஸ்கஸ்னா தேர்ட் ஃபார்ம் டிஸ்கஸ்ட். த மேட்டர் வில் பி டிஸ்கஸ்ட் பை த HM.
by the HM. By the HM. The matter will be discussed by the HM. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் எழுதியிருக்கிறோம்னா இங்கே மாடல்ஸ் வந்துருக்கு. மாடல்ஸ் வர்றப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம்? பி சேர்த்துருக்கிறோம். அடுத்தது we can reach the top of the hill. We subject can reach verb the top of the hill. அது வந்து place A. அப்போ நம்ம the top of the hill, the top of the hill, இது மாடல்ஸ் தானே, கேனுங்கிறது மாடல்ஸ் தானே, இதோட பி மட்டும் சேர்த்துலாமா? இப்போ கேன் பி, டாப் ஆஃப் த ஹில் கேன் பி, ரீச்சோட தேர்ட் ஃபார்ம் ரீச்ட். The top of the hill can be reached by, V வந்தா என்ன எழுதியிருக்கிறோம்? V வரப்போ as. இப்போ மாடல்ஸ் வந்திருக்கு. மாடல்ஸ் பாருங்க, இங்கே வில் வந்திருக்கு, வில் பி, வில் சேஞ்ச் இன்டு வில் பி, கேன் சேஞ்ச் இன்டு கேன் பி. மாடல்ஸ் வந்தால் பி சேர்த்துருக்குறோம். ஹேவ் ஹேஸ் வரப்போ ஹேட் வரப்போ பீன் சேர்த்துருக்குறோம். பி ஃபார்ம் வேர்ப் வரப்போ பீயிங் போட்டுருக்கோம். பி ஃபார்ம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தால் பீயிங், ஹேவ் ஹேஸ் ஹேட் வரப்போ பீன், மாடல்ஸ் வரப்போ பி. அடுத்தது இங்கே ரெண்டு இருக்கு, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஈட் ஏ மேங்கோ. சின்ன சென்டென்ஸ், எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸ். உங்களுக்கு எல்லாமே புரியணுன்றதுக்காக சிம்பிள் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஐ ஈட் ஏ மேங்கோ. ஐ வந்து என்னது? சப்ஜெக்ட். ஈட் என்பது verb. ஏ மேங்கோ. ஐ ஈட் ஏ மேங்கோ. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 6 சென்டென்ஸ்லையுமே வேர்புக்கு முன்னாடி, மெயின் வேர்புக்கு முன்னாடி சப்போர்ட்டிங் வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்ப் இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துலேயுமே சென்டென்ஸ்லையுமே அது எல்லாத்துலேயும் என்ன இருந்துச்சுன்னா, ஒன்றா பி ஃபார்ம் வேர்ப் இருந்துச்சு, ஹேவ் ஹேஸ் ஹேட் இருந்துச்சு, மாடல்ஸ் இருந்துச்சு மெயின் வேர்புக்கு முன்னாடி. ஆனால் இதில் வெறும் வேர்ப், ஐ ஈட் ஏ மேங்கோ, வெறும் வேர்ப் மட்டும்தான் வந்திருக்கு. வேர்புக்கு பக்கத்தில் முன்னாடி எதுவுமே இல்லை. இப்போ இந்த வேர்ப் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஈட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஈட், ஏட், ஈட்டன். அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஈட்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். Present tense, the given verb is என்ன tense? Present tense. The given verb is present tense. அப்போ நம்ம என்ன எழுதணும்? am, is, are. சிங்குலராக இருந்தால் am, is, ப்ளூரலாக இருந்தால் are. அப்போ a mango, ஏன் மேங்கோன்னா ஒன்று தானே, சிங்குலர் தானே, ஏன் மேங்கோன்னா ஒன்று தானே, அப்போ is தானே வரும், is. a mango is, ஈட்டோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஈட்டன். ஈட், ஏட், ஈட்டன். ஈட்டன் பை ஐ வந்திருக்கு. ஐ வந்தாலே என்ன சொல்லியிருக்கிறேன்? மீ. மேங்கோ இஸ் ஈட்டன் பை மீ. மேங்கோ இஸ் ஈட்டன் பை மீ. அடுத்தது மை மதர் சப்ஜெக்ட், வாஷஸ் verb, மை clothes. மை மதர் வாஷஸ் மை clothes. மை மதர் வாஷஸ் மை க்ளோத்ஸ். இது நல்லா கவனிங்க. மை மதர் சப்ஜெக்ட், வாஷஸ்ங்கிறது verb, மை க்ளோத்ஸ் இந்த ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ மை க்ளோத்ஸ் எழுதிக்கலாமா? மை க்ளோத்ஸ், அப்புறம் verb. verb நல்லா கவனிங்க. verb மட்டும்தான் மெயின். இதில் வந்து verb மட்டும் கரெக்டாக மாற்றினீங்கன்னா போதும், மற்றதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. verb மட்டும்தான் கரெக்டாக மாற்றணும். வாஷஸ், வாஷஸ்ங்கிறது என்ன டென்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன்னா வாஷ், வாஷ்ட், வாஷ்ட். இடி வந்தால் பாஸ்ட் டென்ஸ், இந்த இடத்துல வாஷஸ்ன்னு வந்திருக்கு. அப்போது இஎஸ் சேர்ந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ். வேர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ். நல்லா கவனிக்கணும். அப்போ இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் ஆம், இஸ், ஆர் தானே. மை கிளாத்ன்னு இருக்கா, கிளாத்ஸ்ன்னு இருக்கான்னு பார்த்தா கிளாத்ஸ் இருக்கு. ப்ளூரல் தானே இது. எஸ் சேர்ந்துருக்கு, க்ளோத்ஸ்ன்றப்போ ப்ளூரல். ஸோ வந்து ஆர். சிங்குலர் மேலே சிங்குலர் வந்திருக்கு. ஏ மேங்கோ சிங்குலர், அதனால இஸ். இங்கே மை க்ளோத்ஸ்ன்னு வந்திருக்கு, அதனால ஆர். மை க்ளோத்ஸ் ஆர். வாஷோட தேர்ட் ஃபார்ம் வந்து வாஷ்ட். வாஷ் பை யாரால? மை மதர். மை மதர். மை க்ளோத்ஸ் ஆர் வாஷ்ட் பை மை மதர். இப்போ அடுத்தது Question number 9. தாகூர்
composed our national anthem. Rabindranath Tagore composed our national anthem. இப்போ yes, Tagore என்கிறது subject, composed verb, our national anthem. இப்போ நம்ம மாத்திரப்போ our national anthem எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வேர்ப் மட்டும்தான் நான் சொன்னேன், வேர்ப் மட்டும்தான் கரெக்டாக மாற்றணும். கம்போஸ்ட் வேர்புக்கு முன்னாடி எதுவுமே வரல, வேர்புக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப் எதுவும் வரல. த கிவன் வேர்ப் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஏன் பாஸ்ட் டென்ஸு? இடி வந்துருக்கு. கம்போஸ்ட் இப்போ பாஸ்ட் டென்ஸ் வரப்போ என்ன எழுத சொன்னேன்? வாஸ், வேர். சிங்குலராக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் வேர். அவர் நேஷ்னல் ஆந்தம்ங்கிறது 8 இல்லையா? அவர் நேஷ்னல் ஆந்தம்ங்கிறது 8. இப்போ 8 வரப்போ வாஸ். அவர் நேஷ்னல் ஆந்தம் வாஸ் கம்போஸ்ட். தேர்ட் ஃபார்ம் வந்து கம்போஸ்ட் பை யாரால? தாகூர். அவர் நேஷ்னல் ஆந்தம் வாஸ் கம்போஸ்ட் பை தாகூர். அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ். தாம்சன் டிஸ்கவர்ட் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு? ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். ஸோ இங்கே தாம்சனுங்கிறது சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். இப்போ எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கணும். எலக்ட்ரான்ஸ் ப்ளூரல். அதுக்கப்புறம் வேர்பு பாருங்கள், டிஸ்கவர்டு. இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு, வேர்புக்கு முன்னாடி எதுவுமே வரல. The given verb is past tense. Past tense வந்துட்டு சிங்குலர் வந்தால் வாஸ், ப்ளூரல் வந்தால் வேர். அப்போ நம்ம வேர் தான் எழுதணும், ஏன்னா எலக்ட்ரான்ஸில் வந்திருக்கு, அதனால வேர். எலக்ட்ரான்ஸ் வேர் டிஸ்கவர்டு. பை தாம்சன். இப்போ நல்லா கவனிங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், செய்வனை மற்றும் செயல்பாட்டுவினை. ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறது என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறது செய்வனை, பேசிவ் வாய்ஸ்ங்கிறது செயல்பாட்டுவினை. இது வந்து இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, செய்பவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. இது செயலுக்கு முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் டு ஆக்ஷன், இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஜெக்ட், இம்பார்ட்டன்ஸ் டு ஆக்ஷன். அப்புறம் உங்களுக்கு இந்த டேபிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேபிள், இந்த டேபிள் தெரிஞ்சதுன்னா எந்த மாதிரி இருந்தாலும் எழுதலாம். இதில் எதுவும் பாருங்கள், எல்லா சென்டென்ஸும் பாருங்கள், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்சிங் டு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். அதில் மாற்றம் இல்லை. வேர்பு மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஈட்டுங்கிறது என்ன இருக்குது? ஈஸ் ஈட்டன். வாஷஸ் என்ன இருக்குது? ஆர் வாஷ்ட். கம்போஸ்ட் என்ன இருக்குது? வாஸ் கம்போஸ்ட். டிஸ்கவர்டு என்ன இருக்குது? வேர் டிஸ்கவர்டு. மீதி எதுவுமே நம்ம மாற்றவே இல்லை. அதாவது சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட். சேஞ்சிங் த வேர்ப், வேர்பை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். பி ஃபார்ம் வேர்ப், கோ ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தால் பீயிங், ஹேவ் ஆசட் வந்தால் பீயிங், மாடல்ஸ் வந்தால் பீ. வேர்ப் இஸ் த கிவன் வேர்ப் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். யூ ரைட் am, is, are plus third form of the verb. The given verb is past tense. You write was or were plus third form of the verb. Passive voice எல்லாத்துலேயும் third form வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸு உங்கள் புக்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த சிம்பிள் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதோடைய கண்டினியூ நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் இருக்குது. இதோடைய கண்டினியூ நம்ம அடுத்த கிளாஸில் இங்கிலீஷ் கிளாஸில் பார்க்கலாம். ஆக்டிவ் பேசிவ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிதானமாக கவனிங்க. அதே மாதிரி மறக்காமல் கொஞ்சம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்த கிளாஸில், அடுத்த இங்கிலீஷ் கிளாஸில் இதோட கண்டினியூ பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.